தமிழகம் முழுவதும் முருகன் கோயில்களில் இன்று தைப்பூச திருவிழா. அறுபடை வீடுகளில் பல்லாயிரக்கணக்கில் பக்தர்கள் திரண்டனர். தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம். தைப்பூசத்தை முன்னிட்டு பழனியில் விமர்சையாக நடைபெற்ற திருக்கல்யாண நிகழ்ச்சி. அலங்கரிக்கப்பட்ட தேரில் தம்பதி சமேதராக முத்துக்குமார் சுவாமி வீதி உலா. தைப்பூசம், குடியரசு தினம் என 4 நாட்கள் தொடர் விடுமுறை எதிரொலியால் கிளாம்பாக்கத்தில் குவிந்த பயணிகள். சிறப்பு பேருந்துகளின் இயக்கம் குறித்து பதிலளிக்க அதிகாரிகள் இல்லை என பயணிகள் குற்றச்சாட்டு. கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை செல்ல பேருந்துகள் இல்லை என கூறி அதிகாரியுடன் பயணிகள் வாக்குவாதம். பதிலளிக்க முடியாமல் திணறிய அதிகாரி சென்றுவிட்டதால் பேருந்துகளை மறித்து மக்கள் போராட்டம். தென் மாவட்டங்களில் இருந்து வரும் ஆம்னி பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு தான் செல்ல வேண்டும். தடையை மீறி கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு வந்தால் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் என CMDA எச்சரிக்கை. கோயம்பேட்டிலிருந்து ஆம்னி பேருந்துகள் இயக்குவதற்கான தடை அமலுக்கு வந்த நிலையில் பயணிகள் தவிப்பு. பல மணி நேரமாக பேருந்துகளில் ஏற முடியாமல் அலைக்கழிக்கப்படுவதாக வேதனை. சென்னை கோயம்பேட்டில் ஆம்னி உரிமையாளர்களுக்கும் CMDA அதிகாரிகளுக்கும் இடையே கைகலப்பு. காவல்துறையினர் தடுத்து இரு தரப்பினரிடம் பேச்சுவார்த்தை. ஆம்னி பேருந்துகளை நிறுத்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தமிழக அரசுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என வேண்டுகோள். குடியரசு தின விழாவை ஒட்டி டெல்லியில் நாளை பிரம்மாண்ட அணிவகுப்பு ஏற்பாடு. சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான். குடியரசு தின விழா அணிவகுப்பை நேரில் பார்வையிட 77,000 பேருக்கு அனுமதி. கடமை பாதைக்கு வரும் பார்வையாளர்களுக்கு தேவையான வசதிகள் அளிக்கவும் ஏற்பாடு. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அவசர கதியில் திறக்கப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. போதிய வசதிகள் இல்லை என்பதால் பயணிகள் அவதியடைந்து வருகின்றனர் என்றும் கருத்து. தமிழக சார் பதிவாளர் அலுவலகங்களில் ஒரே நாளில் 26,000 ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டு 217 கோடி ரூபாய் வருவாய். பதிவுத்துறை வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத வசூல் சாதனை என வணிக வரி மற்றும் பதிவுத்துறை செயலாளர் ஜோதி நிர்மலாசாமி தகவல். இரண்டாயிரத்து 20ஆம் ஆண்டு பிரதமர் ஆரம்பித்த காலை உணவு திட்டத்தை தமிழக முதலமைச்சர் தனது திட்டம் போல் போஸ் கொடுத்ததாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. இந்த திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு 3 ஆண்டுகளில் 1146 கோடி ஒதுக்கியுள்ளதாகவும் பேச்சு. சீர்காழி அருகே உள்ள அருள்மிகு வைத்தீஸ்வரன் கோயிலில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வழிபாடு. கோயில் நிர்வாகம் சார்பில் பூர்ண கும்ப மரியாதை. கோயிலில் திருமணம் முடித்த புதுமண தம்பதிகளுக்கு அண்ணாமலை வாழ்த்து. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் திட்டக்குடி பகுதியில் எண்மண் எண்மக்கள் யாத்திரை மேற்கொண்ட அண்ணாமலை. ஹிந்தி படிக்க ஆர்வமாக இருப்பதாக தெரிவித்த 5ஆம் வகுப்பு தனியார் பள்ளி மாணவி. தருமபுரி மாவட்டம் தோப்பூர் கணவாய் இரட்டை பாலத்தில் 3 லாரிகள் 3 கார்கள் ஒன்றோடொன்று மோதிய விபத்தில் 4 பேர் பலி. பின்னால் வந்த லாரி மோதி தள்ளியதில் பாலத்தை உடைத்துக் கொண்டு லாரியும் காரும் கீழே விழுந்தன. பாஜக நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டி உள்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு. பெண் ஒருவர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் நடவடிக்கை.
சென்னை மெட்ரோ ரயில் பயணிகள் வாட்ஸ்அப் செயலியில் டிக்கெட் புக் செய்யும் வசதி தொடக்கம். ஏர்போர்ட் முதல் கிளாம்பாக்கம் வரை மெட்ரோ ரயில் அமைப்பதற்கான திட்ட அறிக்கை விரைவில் அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் எனவும் மெட்ரோ நிறுவன இயக்குநர் பேட்டி. மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரையை உத்தரப்பிரதேச மாநிலம் புலந்த்சாகரிலிருந்து இன்று தொடங்குகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பாஜக பொதுக்கூட்டத்திலும் உரையாற்றுகிறார். சவுதி அரேபியாவில் முதன்முறையாக திறக்கப்பட உள்ள மதுபான கடை. இஸ்லாமியர் அல்லாத வெளிநாட்டு பிரதிநிதிகள் மட்டும் மது வாங்கி அருந்த அனுமதி. கேலோ இந்தியா போட்டிகளில் ஒரே நாளில் 4 தங்கப் பதக்கங்களை வென்றது தமிழ்நாடு அணி. 16 தங்கம், 6 வெள்ளி உள்பட 48 பதக்கங்களுடன் தரவரிசை பட்டியலில் 3வது இடம் பிடித்தது.